வங்கதேசத்துல தொடர்ச்சியா வன்முறை கலவரம். ஒரு மாணவர் தலைவரை கொலை செஞ்சதுனால அங்க நடக்கிறதா இவ்வளவு பெரிய பிரச்சனையா? என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியா வாங்கி கொடுத்த சுதந்திரத்துல பிறந்ததான் வங்கதேசம் நாடு. அந்த சுதந்திர போராட்டத்துல பங்கேற்றவுடைய வாரிசுகளுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு தரலாம் அரசு பணிகள் அப்படின்னு ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு முடிவு செய்யுது. இதற்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மாணவர்களுடைய மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஷேக் ஹசீனா இந்தியால தஞ்சம் அடைகிறாங்க. இதுக்கப்புறமா மாணவர் இயக்கத்தினர் முகமது யூனஸ் அப்படின்றவர்கிட்ட அரசாங்க பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அவர் தலைமையில இடைக்கால அரசு அமையுது. அவருக்கு கொடுக்கப்படுற முக்கிய பணி என்னன்னா, ஒரு நியாயமான தேர்தலை நடத்தி வங்கதேசத்துல ஜனநாயகத்தை நிலைநாட்டணும், நல்ல பொருளாதார நிலைக்கு நாட்டை மாத்தணும் அப்படின்றதுதான். அதன்படி 2026 பிப்ரவரி 12ஆம் வங்கதேச பொது தேர்தல் நடக்கும் அப்படின்னு இடைக்கால அரசு அறிவிக்குது. இந்த தேர்தல்ல ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சி போட்டியில இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு எதிரான மனப்பான்மை தான் அங்க அதிகமா இருக்கு. மீதி இருக்கிறது கலிதா ஜியாவின் வங்கதேச தேசிய கட்சியும் இந்த மாணவர் போராட்டத்துக்கு பிறகு 2025 பிப்ரவரி மாசம் உருவான தேசிய குடிமக்கள் கட்சியும் தான். இந்த தேசிய குடிமக்கள் கட்சி சார்பில் தான் வேட்பாளராக களமிறங்கலான்னு இருந்தவர் தான் இந்த உஸ்மான் ஹாதி. அவரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரும்போதுதான் அவரை 2 பேர் தலையில சொல்றாங்க. அவர் உயிரிழந்துடுறாரு. உஸ்மான் ஹாதி இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு மேப்பை வெளியிடுறாரு. அதனால இவர் சுட்டு கொண்டவங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆதாரமற்ற தகவல் அங்க பரவி இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அங்க பயங்கரமா உருவாகுது. இதன் தொடர்ச்சியா அங்க சிறுபான்மையில இருக்கக்கூடிய ஹிந்து சமூகத்தினர்ல தீபு சந்திரதாஸ் அப்படின்றவரை எரிச்சே கொண்டுறாங்க. ஹிந்து இளைஞர் கொல்லப்பட்டதுக்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. இந்தியாவினுடைய முக்கிய நகரங்கள்ல இதுக்கு எதிராக போராட்டங்களும் நடந்துச்சு. இதுக்கிடையில வங்கதேசத்துல மொத்தாலாப் சிக்காதர், அதே தேசிய குடிமக்கள் கட்சியை சேர்ந்தவர், அவரையும் சுட்டுறாங்க. சோ அங்க நடக்கிறது ஒரு அதிகார போட்டி, 2 கட்சிக்கு இடையிலான அதிகார போட்டி. இதுல இந்தியாவினுடைய பெயரை பயன்படுத்தி, அதாவது தப்பா பயன்படுத்தி வாக்குகளை மக்கள் கிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நாளைக்கு கலிதா ஜியாவினுடைய மகனான தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்துக்கு வராரு. மக்கள் மத்தியில உரையாற்ற போறாரு. இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.